Dear children, நம்ம இந்த வீடியோல C++ ப்ரோக்ராமிங்ல இருந்து எக்ஸ்பிரஷன் பத்தி பார்க்க போறோம். எக்ஸ்பிரஷன்னா தெரியும். நம்ம C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சம் கம்ப்யூட்டேஷன் ஆர் சம் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம கம்பைன் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆபரேட்டர்ஸ் அண்ட் ஆபரண்ட்ஸ் உடைய காம்பினேஷன்ஸ் தான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கேன். C = a + b - 2. இங்க c a b 2 இந்த நாலுமே நம்மளுடைய ஆபரண்ட்ஸ். இப்போ ஒரு ஆப்ரண்ட் வந்து கான்ஸ்டன்டாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு வேரியபிளாகவும் இருக்கலாம். இங்கே 2 வந்து கான்ஸ்டன்ட், CAB இந்த மூணு நம்மளுடைய வேரியபிள்ஸ். இங்கே 4 ஆப்ரண்ட்ஸ் இருக்கு, 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஈக்குவல் டு, பிளஸ், மைனஸ் இந்த மூணு நம்மளுடைய ஆப்ரேட்டர்ஸ். இதே மாதிரி சம் கம்ப்யூட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கம்பைன் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்ரண்ட்ஸ் உடைய காம்பினேஷன் தான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன். See here, first இங்க expression என்னன்னு சொல்லிருக்காங்க. An expression is a combination of operators, constants and variables arranged as per the rules of C++. இப்போ C++ programming language ஓட rules follow பண்ணி நம்ம arrange பண்ணி வச்சிருக்கிற அந்த operators, constants and variables இதோட combination தான் நம்மளுடைய expression. இங்க பாத்தீங்கன்னா constants and variables தான் நம்ம சிம்பிளா operands னு சொல்லுவோம். Next point, an expression may consist of one or more operands and 0 or more operators to produce a value. இப்போ ஒரு வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ண நம்ம எக்ஸ்பிரஷன்ல இங்க பாத்தீங்கன்னா C = a + b இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ல CAB இந்த மூணு நம்மளுடைய ஆப்ரண்ட்ஸ். இப்போ ஒரு ஆப்ரண்ட் வந்து வேரியபிளாவும் இருக்கலாம் இல்ல கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம். இங்க நம்ம மூணு ஆப்ரண்ட்டுமே வேரியபிளா யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் 0 or more operators இங்க பாத்தீங்கன்னா 0 or more ஆபரேட்டர்ஸ் இருக்கும். இங்க 2 ஆபரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா 7 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு. கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன், இன்டிஜர் எக்ஸ்பிரஷன், ஃப்ளோட்டிங் எக்ஸ்பிரஷன், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், பிட்வைஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் பாயிண்டர் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்ல ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். அதான் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் கன்சிஸ்ட் ஒன்லி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. int num is equal to 100. இங்க இன்டிஜர் நம்முக்கு 100 ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் இன்டிஜர் எக்ஸ்பிரஷன் பத்தி பார்க்கலாம். இந்த இன்டிஜர் எக்ஸ்பிரஷன் ப்ரொடியூஸ் பண்ற ரிசல்ட் இன்டிஜர் வேல்யூ ரிசல்ட்டா இருக்கும். இப்போ இந்த இன்டிஜர் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த இன்டிஜர் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா இங்க இன்டிஜர் வேல்யூஸ் ஆர் இன்டிஜர் வேரியபிள்ஸ் with simple arithmetic operators உடைய combinations தான் நம்ம integer expression. Then the combination of integer and character values and or variables with simple arithmetic operators to produce integer results. இங்க பாத்தீங்கன்னா 2 simple examples இருக்கு. Sum is equal to num1 plus num2. இங்க sum num1 num2 இந்த மூணுமே நம்மளுடைய integer variables. equal to plus ரெண்டுமே நம்மளுடைய operators. மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள்ல AVG ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 5. இங்க ஈக்குவல் டு டிவிஷன் ரெண்டு நம்மளுடைய ஆபரேட்டர்ஸ். ஆவரேஜ் AVG சம் ரெண்டு நம்மளுடைய இன்டிஜர் வேரியபிள்ஸ். அதே மாதிரி 5 வந்து இன்டிஜர் வேல்யூ நம்மளுடைய. இங்க ஆவரேஜ் சம் 5 இந்த மூணுமே நம்மளுடைய ஆபரண்ட்ஸ். அடுத்தது float எக்ஸ்பிரஷன் பத்தி பார்க்கலாம். இந்த float எக்ஸ்பிரஷன் ப்ரொடியூஸ் பண்ற ரிசல்ட்ஸ் வந்து floating point ரிசல்ட்டா இருக்கும். இந்த floating point ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து floating point values or variables with simple arithmetic operators உடைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். Then the combination of floating point values and or variables with simple arithmetic operators to produce floating point values. இங்க பாத்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 3.14 into r into r. இங்க ஏரியா 3.14 r இந்த மூணுமே நம்மளுடைய ஆபரண்ட்ஸ். இங்க ஏரியா வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள், 3.14 வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, அப்புறம் r வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள். இங்க ரிசல்ட் வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். இந்த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் ப்ரொடியூஸ் பண்ற ரிசல்ட்ஸ் வந்து பூலியன் வேல்யூஸா இருக்கும். இங்க 2 பூலியன் வேல்யூஸ் இருக்கு, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இங்க ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. இந்த பூலியன் வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ற இந்த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். The combination of values and or variables with relational operators. இந்த relational operators with values and or variables அதோட combination தான் நம்ம relational expression. இங்க 2 examples கொடுத்திருக்காங்க. x greater than y.
இங்க x and y ரெண்டு நம்மளுடைய வேரியபிள்ஸ். இங்க greater than நம்மளுடைய ரிலேஷனல் ஆபரேட்டர். இங்க கண்டிஷன் ட்ரூனா இது வந்து பூலியன் வேல்யூ ட்ரூவை ரிசல்ட்டா ரிட்டர்ன் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் வந்து ரிசல்ட்டா ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து செகண்ட் a plus b is equal to c plus d. இப்போ இங்க ஈக்குவல் டு இதுதான் வந்து நம்ம ரிலேஷனல் ஆபரேட்டர். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா இதுவும் ட்ரூவை ரிசல்ட்டா ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதான் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். காம்பினேஷன் ஆஃப் values and or variables with the relational operators. இங்க greater than is equal to இதெல்லாம் relational operators. Next logical expression பத்தி பார்க்கலாம். இந்த logical expressionம் produce பண்ற results வந்து boolean values தான் இருக்கும். இங்க true or false தான் இருக்கும். இந்த logical expression உடைய combinations வந்து values and or variables with the logical operators. இந்த logical operators and or not. இந்த மூணு தான் logical operators னு சொல்லுவோம். இங்க ஐண்டு கொடுத்திருக்காங்க, லாஜிக்கல் ஐண்டு கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஆர் நாட் இருக்கு. இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் வித் வேல்யூஸ் ஆர் வேரியபிள்ஸ் உடைய காம்பினேஷன் தான் நம்ம லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். The combination of values and or variables with the logical operators to produce boolean values as results. இங்க a greater than b and logical and c is equal to b. இங்க வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ரிசல்ட்டா ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது பிட்வைஸ் எக்ஸ்பிரஷன். இந்த பிட்வைஸ் எக்ஸ்பிரஷனுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா வேல்யூஸ் அண்ட் ஆர் வேரியபிள்ஸ் வித் பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் இதான் நம்மளுடைய பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ். எக்ஸ் ஷிஃப்ட் ரைட் 3 இங்க ஷிஃப்ட் ரைட் 3னா 3 பிட்ஸ் வந்து ரைட்ல நம்ம ஷிஃப்ட் பண்ண சொல்றோம். இங்க எக்ஸ் வந்து நம்மளுடைய வேரியபிள், 3 வந்து வேல்யூ. அது மாதிரி ஏ ஷிஃப்ட் லெஃப்ட் 2 இங்க 2 பிட்ஸ் வந்து லெஃப்ட்ல நம்ம ஷிஃப்ட் பண்ண சொல்றோம். இங்க a வந்து வேரியபிள், 2 வந்து வேல்யூ. அதுதான் the combination of values and or variables with bitwise operators. அடுத்தது பாயிண்டர் எக்ஸ்பிரஷன் பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பாயிண்டர் வந்து வேரியபிள். இது என்ன பண்ணும்னா பாயிண்ட்ஸ் the address of another variable. another variable address பாயிண்ட்ஸ் பண்ணும். அதான் a pointer is a variable that holds a memory address. Pointer variable are declared using asterisk symbol. இந்த pointer variable declare பண்ண நம்ம asterisk symbol யூஸ் பண்ணோம். இப்போ int pointer இந்த ptr வந்து வேரியபிள நம்ம பாயிண்டர் வேரியபிளா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பாயிண்டர் பத்தி நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல டீடைல்டா படிப்போம். உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இங்க a வந்து நான் பாயிண்டர் வேரியபிளா கொடுத்திருக்கேன். பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ற நம்ம இந்த asterisk symbol யூஸ் பண்ணுவோம். இப்போ another variable b க்கு 6 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். இப்போ பாயிண்டர் வேரியபிள் என்ன பண்ணும்னா பாயிண்ட்ஸ் the address of another variable. another variableோட அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணும். அதான் பாயிண்டர் வேரியபிள். இப்போ b வேரியபிளுக்கு 6 வேல்யூ இப்போ இங்க மெமரியில ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ மெமரியில ஸ்டோர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பைனரி நம்பரா தான் ஸ்டோர் பண்ணுவோம். இங்க இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்டோர் பண்ண மாட்டோம். புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். இப்போ மெமரியில இன்டிஜர்னா நமக்கு 4 பைட்ஸ் அலோகேட் பண்ணும். இப்போ 20,003 மெமரி லொகேஷன்ல நம்ம b வேரியபிளோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணிருக்கோம் a is equal to ampersand b. a வந்து பாயிண்டர் வேரியபிள். அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு b வேரியபிளோட அட்ரஸ் நம்ம பாயிண்ட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம் இந்த a ல b வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த மெமரி லொகேஷன் இங்க இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா b வேரியபிள் நம்ம 20,003 மெமரி லொகேஷன்ல இருக்கு. அந்த மெமரி லொகேஷன் தான் a வேரியபிள் டினோட் பண்ணும். அந்த வேல்யூ தான் இந்த a ல இருக்கும். இப்போ அதான் இந்த ப்ரீவியஸ்ல சொல்லிருக்கு. A pointer is a variable that holds a memory address. இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ற நம்ம இந்த asterisk symbol யூஸ் பண்றோம். Children, நம்ம இந்த வீடியோல 7 different types of expressions, constant expression, integer expression, floating expression, relational expression, logical expression, bitwise expression and pointer expression. இந்த 7 expression அதோட எக்ஸாம்பிளோட பார்த்தோம். Thank you children.